அது மாத்திரம் இல்லை மக்களே, 10 வயசு குழந்த, ஒரு ஆண் குழந்த டிவி பார்த்துட்டு இருந்துக்கிறான் வீட்டில் உட்காந்து. அந்த குழந்தைய கொண்டு போய் அநியாயமாக கெடுத்து கொன்னுட்டுருக்குறாங்க மக்களே. அதுக்கு போலீஸ்காரங்க எந்த பக்கம் அவங்களுக்கு இப்போ பிரச்சனை தான், அவங்கள நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால எப்படி கண்டுபிடிக்கல, எந்த கோலத்தில் போனாலும் தான் அவங்க யோசிப்பாங்க. அதனால் அவங்கள நம்ம குறை சொல்கிறோம். அவங்க நிலையில் நம்ம இருந்து பார்த்தா தான் தெரியும். போலீஸ்காரங்க நிலைமையில் நம்ம இருந்து பார்த்தா தான். அவங்களுக்கும் குடும்பங்கள் இருக்குது, குழந்தை குட்டிகள் இருக்குது. அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கடைசியில் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனே, ஒரு ஆட்டோக்காரனே அந்த பையனை கெடுத்து கொன்னுட்டுருக்குறான். அது மாத்திரம் இல்லை மக்களே, ஆண் பிள்ளைங்களுக்காகட்டும் பெண் பிள்ளைகளுக்காகட்டும் பாதுகாப்புன்றது இந்த பூமியில் இல்லை. சரிங்களா? அதனால் இனி அநேக ஜனங்களுக்கு விழிப்புணர்வு இன்னும் பத்தலை. யார் கூப்பிட்டாலும் போயிடக்கூடாது. குழந்தைங்க எது கொடுத்தாலும் வாங்கிடக்கூடாது. ஸ்கூலுங்களுக்கு போகும்போது சொல்லி அனுப்புங்க. குழந்தைங்க யாராவது எதாவது கொடுத்தானா வாங்காதீங்க. ஏன்னா நான் எங்கள் பிள்ளைகளுக்கு நான் அப்படி தான் சொல்லி அனுப்புவேன். ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லுவேன், யாராவது எதாவது காசு கொடுத்தாலோ இல்லை மிட்டாய் கொடுத்தாலோ என்ன கொடுத்து கூப்பிட்டாலும் போகாதீங்க. உங்கள் அம்மா இப்படி அடிபட்டுச்சு, உங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் கூட நீங்கள் போகாதீங்க. நீங்கள் போய் மெயினான இடங்கள்ல ஒரு சர்ச்சில் எங்கேயோ ஒரு பக்கம் இருந்துட்டு அங்கேருந்து எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு பலமுறை நான் சொல்லி தான் அனுப்புவேன். அதனால தான் எங்கள் பையன் ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கும்போது, நான் அப்போ இல்லை, போயிட்டுருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஃபாரினர்ஸு, அங்கே மிலிட்ரி ஏரியாவில் தான் நாங்கள் இருந்தோம். அதனால் அதுலேருந்து ஒரு ஃபாரினர்ஸ் இவனை பார்த்துட்டு இவன் பேர் கேட்டுட்டு இவன் கையில் சில்லறை காசுங்க எடுத்து கொடுத்துக்குறாரு. அவன் கையில் அப்போ தான் இருந்திருக்குது. எடுத்து அப்படியே அந்த காட்டில் வீசிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டானாம்மா. அவன் சொன்னான் என்கிட்ட. ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குறது பழக்கங்க தான் அந்த குழந்தைங்களுக்கு. நம்ம குழந்தைகள் இந்த காலத்தில் ஆம்பளை பிள்ளையாகட்டும் பொம்பளை பிள்ளையாகட்டும் குட் டச் என்ன பேட் டச்சுன்னு சொல்லிக் கொடுங்க மக்களே, சொல்லிக் கொடுங்க. அது மாத்திரம் இல்லை, யாரை கூப்பிட்டாலும் போக வேண்டான்னு சொல்லிக் கொடுங்க மக்களே. அது கூட சொல்லாமல் அந்த குழந்தைய கொண்டு போய் அநியாயமாக அநியாயமாக அந்த குழந்தைய கொன்னுட்டாங்க. இன்றைக்கி அந்த வீட்டுக்கு அந்த குழந்தை இழப்பு வந்தது தான் மிச்சம்.